என்னோட பேர் அறிவு மேடம். இப்போ நான் சென்னையில தான் வரேன். சரி. பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டு நடப்பில் கள்ள நோட்டுன்னு ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு. அதை எப்படி மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும், எப்படி அவங்கள நாங்கள் நம்ப வச்சோம், இதெல்லாம் இருக்கு. இப்போ நான் திருந்தி ஒழுங்கா இருக்கேன். சரி. இதை பத்தி ஒரு விழிப்புணர்வா மக்களுக்கு சொல்லணும், அதான் என்னோட ஆசை. அதுக்கு தான் இங்க உங்களை தேடி வந்திருக்கேன். சோ கள்ள நோட்டு நீங்க செஞ்சிருந்தீங்க? இல்ல மேடம், அதாவது எப்படின்னா கூடா நட்புன்னு ஒண்ணு இருக்கு. சரி. அது நமக்கு கேடு விளைவிக்கும், நம்ம பார்த்துருக்கோம், தெரிஞ்சிருக்கும். பட் எனக்கு சில நண்பர்களால இந்த பழக்கம் வந்தது. அதை வச்சுதான் நான் அடுத்தவங்களை எப்படி ஏமாத்தலாம், அவங்க இருந்து பணத்தை நம்ம வாங்கிட்டு 1க்கு 2, அதாவது நீங்க 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 200 ரூபாய் தருவோம், இப்படி ஒரு பிசினஸ் பண்ணலாம். சரியான டபுள் 100%. ஆமா. சரி. இப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதை வச்சு நான் சில பேர் எப்படி எப்படி ஏமாத்தலான்னு ஐடியா பண்ணி அவங்களுக்கு நான் பண்ணேன். நீங்க அனுமதிச்சீங்கன்னா அது எப்படி பண்ணணும்னு உங்ககிட்ட ஒரு டெமோ காமிக்கலாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி சுதான்னு ஒரு லேடி பேசினாங்க, மதிவானன்னு ஒருத்தர் பேசினாங்க. 2 பேரும் இந்த வகையில தான் ஏமாந்துருக்கணும். இந்த வகையில தான் அவங்க ஏமாந்துருக்காங்க. அது மக்களுக்கு தெரியணும். அது உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ மாதிரி ஒன்று பண்ணி காமிக்கட்டுமா? கண்டிப்பா. ஏன்னா இது இந்த நிகழ்ச்சியை பார்க்க எல்லா நேயர்களுக்கும் இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்கா, அது எப்படி நடக்கிறது. இப்ப இவங்க சொன்னாங்க நாங்க ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது எப்படி பண்றாங்க, இது எப்படி நடக்குது, இது கண்டிப்பா நானும் எங்க நேயர்களும் கண்டிப்பா அது பார்த்தே ஆகணும். கண்டிப்பா நீங்க அது டெமோ காமிக்கணும். நிச்சயமா பண்றேன் மேடம். உங்களுக்கு எந்த பொருள் தேவை அது சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணியும் நான் ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்கேன், அதை கொஞ்சம் கொண்டு வர சொல்லுங்க மேடம். கண்டிப்பா. சரி, பக்கெட் வந்துச்சு, நீங்க கேட்ட கவரும் வந்துச்சு. ஆமா மேடம். மேடம் இது பாத்தீங்கன்னா இது ஸ்பெஷலா ஃபாரின்ல இருந்து நாங்க ரெடி பண்ணி கொண்டு வரது மேடம். இந்த பேப்பர்ஸ் இது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, பாருங்க ஃபுல்லா பிளாக்கா தான் இருக்கும். அது இல்லாம இந்த மாதிரி ஒரு கெமிக்கல்ஸும் ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணது. பட் ஏன் இந்த மாதிரி பாட்டில் இப்படி இருக்குன்னா இங்க லோக்கல் யாரும் கண்டுபிடிக்க கூடாது இது என்ன பிராண்ட், எங்க இது வருதுன்னு. அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் மேடம். 1, 2, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். நோட்டு கலர் மாறுறது இதுதான் மேடம். மொத்தம் 3. இப்ப பாருங்க, உங்க முன்னாடி வாட்டர் மட்டும் தான் வச்சிருக்கேன். பட் இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து நோட்டோட கலரை மாத்துறது. இதுல இருந்து ஒரு டிராப் ஃபர்ஸ்ட் போட்ட உடனே அப்படியே தண்ணி பொங்கும் பாருங்க. தண்ணி பொங்கிட்டு இருக்குங்களா? ஆமா. இந்த பாட்டில் வந்து 2 டிராப் ஊத்த போறேன். அதுல 1, 2. இதுல முக்கியமா வந்து ஸ்மெல் வருதுங்க. சும்மா அந்த வெறும் தண்ணியில கொதிக்குது இல்லைங்களா அது. இது வந்து 3வது மேடம். பாருங்க 1, 2, 3 ஊத்திட்டு இதுல இப்ப இந்த பிளாக் ஸ்மெல் மாறிடுச்சுல. மாறி நல்ல ஸ்மெல் வரும் மேடம். நல்லா பாருங்க, இங்க பாருங்க. அப்படி இந்த நோட்டை உள்ள போடுறேன். நல்லா பாத்துட்டுங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் தான். 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும் மேடம். சரி. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கை விட்டு எடுத்தோம்னா உள்ளது வெறும் நோட்டுகளா தான் வரும். இது எவ்வளவு நேரம் இப்படி கிண்டி இருக்கணும் மேடம்? 20 ல இருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணோம்னா இது ஃபுல்லா வந்து இதுவாயிடும் மேடம். உங்களுக்கு அப்படியே எடுக்கும்போது பாத்தீங்கன்னா வெறும் நோட்டாவே தான் வரும். எவ்வளவு பெரிய ஏழைங்க வருவாங்க, எல்லாம் ஹெல்ப் கேட்பாங்க, எங்களா முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன். இது ஹெல்ப்னு நீங்க சொல்றீங்க? கண்டிப்பா மேடம். ஏன்னா ஏழைங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களால சம்பாதிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது அன்றாடம். ஆனா இது நம்ம பண்ற துரோகம் இல்ல? துரோகம் தான் மேடம். அதனாலதான் மனசாட்சி உறுத்துதே. அதுக்கு என்ன பண்றது, அவங்களுக்கும் வயிறு இருக்கு. நீங்க சொல்லி ஒரு ½ an hour ஆயிடுச்சு. எங்க காசு எங்க காணோம்? ரெடி ஆயிடுச்சு மேடம். இப்ப காமிக்கிறோம். உங்ககிட்ட சொன்னேன், என்ன பண்ணேன், ஒரே ஒரு பிளாக் அதுதான் போட்டேன். இந்த பிளாக் மாதிரி ஏதோ போட்டீங்க. கண்டிப்பா. இப்போ ஃபுல்லா பிறகு நோட் ஆயிடுச்சு. அது எல்லாமே நோட்டா மாறிடுச்சு. ஆமா பாத்தீங்களா? என்னங்க சொல்றீங்க? இதுல ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? என்னங்க இது எல்லாமே ஒரிஜினல் நோட் தானா? அது நான் பார்க்கலாமா? தாராளமா.
ஐயோ, அப்படியே ஒரிஜினல் நோட் மாதிரியே இருக்கு. என்னங்க சொல்றீங்க? நம்பவே முடியல. எடுக்க எல்லாம் நோட்டா தான் வந்துருக்கு. சரி, இப்ப நீங்க போட்ட அட்டையில இருந்து எவ்வளவு அமௌண்ட் வரும்? இது பாத்தீங்கன்னா இப்ப நான் போட்டது பாத்தீங்கன்னா 20,000 rupees வரைக்கும் எடுக்கலாம். 20,000. 20,000. அந்த கருப்பு இது மாதிரி ஏதோ ஒரு சைஸ்ல போட்டீங்க. கண்டிப்பா. அது எல்லாமே மாறி 20,000 வரும். கண்டிப்பா. இதை எடுத்து கொடுக்குறேன் பாருங்க. இல்ல மாதிரி மக்கள் தேடி வராங்க, சரிங்க. ஆனா நம்ம செய்யறது ரொம்ப தப்பான முறையில நம்ம பணம் சம்பாதிக்கிறோம். அது உண்மை மேடம். இது மாதிரி யாரும் இதுக்கு மேல செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் இங்க வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் உதவும் செஞ்சுட்டு இருக்கேன். சரி, இது வரைக்கும் நான் டெமோ பண்ணதை நீங்க பாத்தீங்க. இதுக்கப்புறம் எப்படிலாம் ஏமாத்துவோம் நான் சொல்றேன். எனக்காக ஒரு 2 நிமிஷம் கேளுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ஏரியாவை பார்த்து போவோம். சரி. அங்க இருக்க ஷாப்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். எந்த ஷாப்ஸ்ல யார் கொஞ்சம் வீக்கா இருக்கா, எந்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன சாதாரண டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு வச்சுங்களேன், போறோம். அவங்களுக்கு என்ன தேவைப்படும், அரிசி பருப்பு, மற்றபடி எல்லாம் கொள்முதல் பண்றதுக்கு அவசியம் பணம். அதுல வீக்கா இருக்கானா நேரா போவோம். ஏதாவது சம்திங் சாமான் வாங்கிட்டு அவன் கண் பார்வைப்படுற மாதிரி எங்க பர்ஸ் மேல பர்ஸ் அப்படி விரிச்சு காமிச்சு 1000, 500, 1000, 500 பல்கா இருக்கும். அவன் கண்ணுக்கு தெரியணும் இவர் யாரு. திடீர்னு வர 2000 ரூபாய் வாங்குறாரு, 3000 வாங்கிட்டு போறாரு, இவர் எங்கிருந்து வராரு அவன் திங்க் பண்ணுவான். நம்மள நோட்டீஸ் பண்ணுவான். சரி. திடீர்னு ஒரு நாள் பைக்கில் வருவோம், திடீர்னு ஒரு நாள் கார்ல வந்து இறங்குவோம். அவன் கண்ணுக்கு தெரியற மாதிரியும் நிறுத்துவோம், போவோம். அதே மாதிரி பர்ஸை பிரிச்சு காமிப்போம். அவன் பாரு ஃபுல்லாக எங்கள் பர்ஸில் தான் இருக்கும். 4 அடியில் கொஞ்சமாக பேசும்போது சொல்லுவான், சார் நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, புதுசாக இங்கே வந்திருக்கீங்களா, என்ன ஒர்க் பண்ணுறீங்க. நான் ஒன்றும் சொல்லுவோம், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல மணி கிடைக்குது, இதை நான் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும். சார் நீ என்ன பண்ணுறீங்க, சார் இந்த மாதிரி எனக்கு இந்த பொருளாக வாங்கணும், எனக்கு இவ்வளோ பணம் தேவை. ஓ அப்படியா அப்படின்னு கால்குலேஷன் பண்ணிடுவோம். சரிப்பா நீ கேட்குற, உனக்காக நான் ஒன்று பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 5000 ரூபா கொடு, உனக்கு நான் 10,000 ரூபா தரேன். எப்படி சார் அப்படி கிடைக்கும், எவ்வளோ நாள் என்கிட்ட வாங்கினல, 2000, 3000 சாமான் வாங்கிட்டு போனல, உனக்கு காசு கொடுத்தேன்ல, அது எல்லாமே கள்ள நோட்டு. அவன் சார் என்ன சார் சொல்றீங்க, இது நடந்ததுக்கு சாத்தியமா சார், நீ என்ன பண்ணத காசை சார், நான் மற்ற கடையில் கொடுத்து நான் சரக்கு வாங்கிட்டேன் சார், யாராவது கண்டுபிடிச்சாங்களா, இல்லை சார், அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி, அதுதான், நீ மாட்ட மாட்டேன். அவனும் அவன் என்ன பண்ணுவான், அடிச்சு பிடிச்சி 5000, 10,000 ரெடி பண்ணி கொடுத்து எங்க கிட்ட கொடுப்பான். அவன் முன்னாடியே அப்படியே டபுளாக கொடுத்துட்டு 4 அடிவில் அவனை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்து அவன் நம்ம கிட்ட கேட்பான், சார் அப்படி கேட்டால் 1 லட்ச ரூபா வேணும். இல்லைப்பா திடீர்னு கேட்டால் அந்த அளவுலாம் கிடைக்காது, ஒன்று பண்ணுறேன், மொத்தமாக ஒரு 3 லட்ச ரூபா ரெடி பண்ணு, 6 லட்ச ரூபா கொடுத்துட்றேன், கொஞ்சம் கொஞ்சமாக நீ வச்சு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த 3 லட்ச ரூபா ரெடி பண்ணுற வரைக்கும் நான் உட்காந்துருவேன். சார் இது மாதிரி அமௌண்ட் ரெடி வரேன், எங்க வரணும் சார். அது வரைக்கும் நீங்க போடுறதெல்லாம் உங்க இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பா அவதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ற காசு, எங்களோட ஓன் மணி, ஒரிஜினல் மணி. சரி சரி, ஓகே. இதை வச்சு அவனை டாக்அப் பண்ணி எங்க வரணும், எங்க மீட் பண்ணலாம். சார் கடையெல்லாம் வேண்டாம், ஒண்ணு பண்ணுங்களேன், ஒரு பொதுவான இடத்துக்கு வந்துடலாமே சார், எங்க சார் லாட்ஜில் ரூம் போடுறோம் சார், அங்க வந்துருங்க. நேரா போவோம், அங்க உட்காந்து மீட் பண்ணுவோம், அவங்ககிட்ட இருக்கிற மணி வாங்கிப்போம். நாளைக்கு இதே டைம்ல உனக்கு பைசா வந்துடும், இதே லாட்ஜில் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துருவோம். வந்துட்டு என்ன பண்ணுவோம், அப்படி நம்பி உங்களோட இப்போ நீங்க சொல்றீங்களே 3 லட்சம் சொல்றீங்களே, அப்படி நம்பி கொடுப்பாங்களா? கண்டிப்பா மேடம், ஏன்னா 6 லட்ச ரூபா வருது இல்லையா, எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆசை இல்ல, பேராசை. கரெக்டா சொன்னீங்க. அதனால என்ன பண்ணுவான், சரி நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் தந்து போயிடுவோம். நாங்க என்ன பண்ணுவோம், இப்ப உங்களுக்கு டெமோ பண்ண பாத்தீங்களா, ஆமா, இதே தான் அங்க எடுத்துட்டு போவோம். அவன் முன்னாடி ஜிக்ஸாக் எல்லாம் காமிச்சு அவன் மணி எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துருவோம். நீங்க பாத்தீங்க இல்லையா, பார்த்தேன். நான் அமௌண்ட் போட்டது உங்களுக்கு தெரிஞ்சு, அதுல தெரியல, அது என் சொந்த காசு தான், எடுத்து போயிட்டாரு. அது எப்படி, அது அட்டைக்குள்ள வச்சிருப்பீங்களா நீங்க? அதுதான் மேடம் மேஜிக். இப்படி பாத்தீங்கன்னா அட்டை மட்டும் தான் தெரியுது உங்களுக்கு. ஆமா, உள்ள மணி தெரியுதா? ஓ, இதை வந்து யாருக்குமே தெரியாது, இப்படிதான்
ஒண்ணு இல்ல ஃபுல்லா நீங்க வச்சிருக்கீங்க. இப்படிதான். ஆனா பட் ஃபுல்லா அமௌண்ட். சரி சரி. இதை அவங்க முன்னாடி இப்படியே போட்டுட்டு என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி இந்த வாட்டரை பார்க்கும்போது அட்டை ஊறிடும். அட்டை ஊறும் போது கை வச்சு பண்ணும்போது நோட்டை மட்டும் தனியா இருக்கும். கை வச்சு ஒண்ணு ஊத்தின கெமிக்கல் எல்லாம் டம்மி மேடம். அப்ப புகை வருது. இதை ஊத்தினா புகை வரும். அதுதான் ஃபர்ஸ்ட் சொட்டு இதை ஊற்றும். சரி சரி சரி. அதாவது பாத்தீங்கன்னா தண்ணிக்கும் இதுக்கும் ஆகாது. அக்கா தங்கச்சி மாதிரி ஊத்தணும்னா தண்ணி வந்து புகை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சும்மா போட்டா கூட யாரும் இருக்க மாட்டாங்க. டம்மி. இதுதான் அவங்க காமிச்சிட்டு அமௌண்ட் போட்டு சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் இது கலக்கிற மாதிரி கலக்கிட்டு வேற ஏதாவது அவங்ககிட்ட இருந்து ஏதாவது வருதா, அவன் வாயில வேற ஏதாவது ஃப்ரெண்ட் இருக்கான், அங்க இருக்கான், இவன் இருக்கான், இதெல்லாம் வாங்கலாம் அப்படி ஏதாவது வார்த்தை வருதான்னு பக்கத்துக்காக தான் இந்த அரை மணி நேரம் நீங்க சும்மா தண்ணியை கலக்கல, அவனை கலக்கிட்டு இருக்கும். அப்படியே பொறுமையா பார்த்து என்ன சொல்றான் அப்படியே கேட்டுட்டு எல்லாத்தையும் கேதர் பண்ணிடுவோம். அவனை கலக்கிட்டு இருக்கீங்க. இதே பாருங்க எடுத்துங்க, சில பேர் உஷாரா இருப்பாங்க. இப்ப 20,000 ரூபாய் எடுத்துட்டு போவோம், அவங்க கூட சொல்லுவேன் இங்க பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு தான், உங்ககிட்ட பத்திரமா வச்சுங்க. எப்ப காசு தேவைப்படுதோ இந்த கட் பண்ண பேப்பரை போடுங்க, கெமிக்கலை ஊத்துங்க, இதெல்லாம் நீங்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நாங்க கிளம்பி போயிடுவோம். அவர் என்ன பண்ணுவாரு, 1 வீக் பார்த்து கொஞ்சமா செலவு பண்ணுவாரு. திடீர்னு பணம் தேவைப்படும், வீட்டுக்கு வருவாரு, எல்லாத்தையும் எடுத்து வைப்பாரு. அதே மாதிரி கலைக்கு பார்ப்பாரு, வராது, போகதான் வரும். உடனே அழுது அடிச்சு எங்க போன் நம்பரு, ஏன்னா போன் நம்பர் மட்டும் மாத்தவே மாட்டோம். யார் போன் பண்ணா அட்டன் பண்ணுவோம். அவ என்ன பதில் பேசுறாங்களோ அதுதான் பதில் பேசிட்டு போயிடுவோம். போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணாதான் நம்ம மேல ஃபால்ட். தொழில தர்மம் ஒண்ணு இருக்கு இல்லீங்களா, அதுதான். பாத்துங்க என்ன பண்ண எடுத்துமே சொல்லுப்பா என்ன சார் அது மாதிரி சொன்னீங்க, வரல எதுவுமே வரலையே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சார், நீங்க சொன்ன மாதிரி தண்ணி ஊத்துனேன். சரி அத நீங்க ஒரு சொட்டு கெமிக்கல் ஊத்துனேன், ஃபர்ஸ்ட் அது 1 ஊத்துனேன். ஏயா நான் உன்னை 2 தானே ஊத்த சொன்னேன், கன்ஃபியூஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் 3வது என்ன பண்ண, லாஸ்டா சொன்னீங்களா அதுல 3 சொட்டு ஊத்தேன். 3வது வந்து 4 சொட்டு ஊத்தணும். அதிகமா ஊத்துனியா, இல்ல சார் கரெக்டா ஊத்துனேன். நீ தப்பு பண்ணிட்ட, சரி நீ ஒரு 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணு, கெமிக்கல்லாம் ஃபாரின்ல தான் வரணும், நான் சும்மா ஓசில கேட்டா கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு மிஸ்டேக் ஆயிடுச்சு சொன்னா என்னதான் திட்டுவான், நீ ஏன் இன்னொருத்தருக்கு புது பார்ட்டிக்கெல்லாம் போகணும்னு என்ன கேட்பாங்க. அதனால நீ ஒரு 2 லட்ச ரூபா ரெடி பண்ணிக்கோ, நான் வாங்குற மாதிரி வாங்கி உனக்கு கொடுத்துறேன் கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபா வாங்கிட்டு. சரி அப்ப இந்த 2 லட்சம் கொடுத்தா பணம் சேர்த்து வருமா? நானே வர மாட்டேன், அப்புறம் பணம் எங்க வரும்? என்னங்க ஆமா, என்னோட குறிக்கோள் என்ன, அவங்கள்ட்ட பணத்தை கேதர் வாங்கி. ஆனா நீங்க போன் எப்பவுமே ஆனா இருக்கும் சொன்னீங்களே, எப்போ எந்த ஊருக்கு போனாலும் ஆன்ல தான் இருக்கும். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல இருக்க மாட்டேன், முடிஞ்சு போச்சு. என்னங்க அவ்வளோ அலட்சியமா சொல்றீங்க? 2 லட்சம் கொடுப்பாங்க, நாங்க அந்த ஊரை விட்டு நாங்க கிளம்பி விடுவோம்னு சொல்லி வந்த வேலை முடிஞ்சது, எங்களுக்கு தேவையான பணம் கைக்கு வந்துச்சு, அடுத்த ஊருக்கு போனா தானே வேற சம்பாதிக்க முடியும். எப்பாவது மாட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் இல்ல மேடம், ஆனா ஒரே முறை மாட்டினேன். எங்க எப்படி? அதாவது இதே மாதிரி பேசிட்டு இருக்கும்போது எல்லா மேஜிக்லாம் போட்டு காமிச்சேன், எல்லாத்தையும் பண்ணேன். அமௌண்ட் வாங்க நேரத்துக்கு வந்தாங்க 4 பேர் வந்தாங்க, விஜிலன்ஸ்னு, அவங்க தான் கொடுத்தாங்க நோட்டு. விஜிலன்ஸ்ல மாட்டீங்க. விஜிலன்ஸ்ல மாட்டிட்டீங்களா? ஏன்னா கொடுத்த வர ஒருத்தர் கொள்ளடிச்சு அவருக்கு மாட்டேன், அவர்கிட்ட நான் மாட்டேன். என்னங்க சொல்றீங்க? ஆமா மேடம், இது மக்களுக்கு தெரியணும். இந்த நான் ஏமாத்தின மாதிரி இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க. அதனால நீங்க ஏமாறாம கரெக்டா இருங்க, பார்த்து நடந்துங்கன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளவு தூரம் ஓப்பனா சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை பாக்குற எங்க நேயர்களுக்கும் இப்பதான் புரிய வரும், இது மாதிரி எப்படி ஜனங்க அவங்கள ஏமாத்துறாங்க, ஏமாறக்கூடாது அப்படின்னு நீங்க ரொம்ப தெளிவா காமிச்சிருக்கீங்க இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி இங்க வந்து இதெல்லாம் காமிச்சதுக்கு. பட் மிகப்பெரிய நன்றி எதுக்காக சொல்றேன்னு தெரியுமா? நீங்க தெரிஞ்சிட்டீங்க, அதுதான் முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம செஞ்சது தப்பு, அது உங்க மனைவி வந்து உங்ககிட்ட சொன்னதும், நீங்க மாறினதும், பிராயச்சித்தமா இங்க வந்து இது காமிச்சதும், யாரும் ஏமாறக்கூடாதுன்னா எங்க சொல்வதெல்லாம் உண்மை நேயர்களுக்கு நீங்க சொல்லி காமிச்சிருக்கீங்க. இதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிமா. தேங்க்யூ.